நேயர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள். இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம். ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாட்டை பொறுத்தவரையில் இப்போது பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இந்த திருகோணமலையில் அடாத்தாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலை தொடர்பாக ஏராளமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளும் நடப்பு விவகாரம் தொடரப்போகின்றது. அந்த அடிப்படையில் இப்போது இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்பிக்கையுடன் வாக்களித்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் ஒரு முழுமையான துரோகத்தை இழைத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றத்தை ஒன்று சுமத்தியிருக்கிறார். நேற்றைய நாளும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய நீதியமைச்சு மீதான விவாதத்தின் போதுதான் இந்த திருகோணமலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைப்பு தொடர்பில் உரையாற்றி இருக்கக்கூடிய அவர் பல விடயத்தை நேற்றைய நாள் முன்வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலையை நேற்றுக்கு முதல் நாள் அகற்றியிருந்த போது இந்த சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை. ஏன் அப்படி என்று கேட்டா, இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாகத்தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பிரச்சாரத்தை செய்து, அதுவும் இந்த அனுரகுமார திசாநாயக்க இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் தான் தீர்ப்பேன் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் அந்த சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நம்பித்தான் அவர்கள் தங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த திருகோணமலையில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட பலவாறான கருத்துக்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலை தொடர்பாக சிங்களவர்கள் மட்டுமே அதை கண்டு நீங்கள் உண்மையில் பின்வாங்கி இருக்கக்கூடாது, இந்த இனவாத மதவாதத்தை கண்டு எப்பவுமே நீங்கள் பின்வாங்கி இருக்கக்கூடாது, உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை, எப்படியான அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நேர்மையுடன் சொல்லி இருந்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அனுர அரசின் மீது கடுமையாக சாடியிருக்கிறார். ஆனால் இப்போது செய்திருக்கக்கூடிய பல விடயங்கள் இந்த தமிழ் மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய சிங்களவர் அல்லாத வாக்காளர்களுக்கு முழுமையான துரோகத்தை இழைத்திருப்பதாகவும் நேற்றைய நாளும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற பக்கம் பார்த்தோமாக இருந்தால் இந்த பேசப்படுகின்ற அனைத்து விடயங்களுமே இது தொடர்பாகத்தான் இருக்கிறது. இந்த திருகோணமலை துறைமுக காவல்துறை பிரிவிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதியிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதற்கு பூரணமான ஒரு விளக்கத்தை ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இந்த திருகோணமலை பேட்ரிக் கோட்டை அருகே டச்சு கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரை வளாகத்தில் இருந்து இந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டக்கூடிய காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பரவியிருந்தது. இந்த நிலையில் குறித்திருக்கக்கூடிய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில தவறான செய்திகளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பதாக இந்த ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏராளமான விடயங்களை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான சரியான நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த அறிக்கை வெளியிடுவதாகவும் காவல்துறை தலைமையகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையினுடைய தேரர்கள் அதே போல அதன் நம்பிக்கையாளர்கள் இந்த திருகோணமலை நகரில் கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் அத்துமீறி குடிலொன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை வைக்க முயற்சிப்பதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்ததாகவும் இந்த கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளே இந்த திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை செய்தனர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த நிலையில்தான் இந்த காவல்துறை அதிகாரி உரிய இடத்திற்கு சென்று அத்துமீறிய நிர்மாண வேலையை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதிலும் இந்த கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்தும் நடைபெற்றதாகவும் காவல்துறை தலைமையகம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்த சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் இதற்கு முன்னரும் அத்துமீறிய ஒரு நிர்மாணம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதையெல்லாம் அகற்றுமாறு கோரி கோட்டை வீதி திருகோணமலையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையினுடைய விகாராதிபதிக்கு சுற்றாடல் அமைச்சு கடந்த அக்டோபர் மாதம் 16 எழுத்து மூலம் அறிவித்திருந்த நிலையிலேயேதான் இந்த பிரச்சினைக்குரிய நிர்மாணமும் இந்த புத்தர் சிலை பிரதிஷ்டையும் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அது மாத்திரமல்லாது இந்த சம்பவம் இந்த இனங்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கலாம் என காவல்துறையால் அவதானிக்கப்பட்டதாகவும் இந்த காவல்துறையினரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குறித்த பிரதேசம் அனைத்து இனத்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரேனும் புத்த சிலைக்கு சேதம் விளைவித்தால் அது பிரதேசத்திலும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என காவல்துறையினர் கருதியதாகவும் காவல்துறையினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் புத்தர் சிலையை பாதுகாப்பாக அந்த குறித்த இடத்திலிருந்து அகற்றி திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்திற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் தான் இந்த அத்துமீறிய கட்டுமானத்தை நிறுத்த சென்ற போது அந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாகவும் இதன்போது அதனை காவல்துறை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாகவும் காவல்துறை விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலும் தேரர்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று சொல்லியும் காவல்துறையினுடைய அறிக்கையில் மேலதிகமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காவல்துறையினுடைய அறிக்கைகளை தொடர்ந்து இந்த புலிகள் கூட செய்யாத ஒரு விடயத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்வதாக அம்பிட்டிய தேரர் ஆவேசமாக ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். அன்று இந்த போரின் போது புலிகளால் செய்ய முடியாதது இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் சொல்லியிருக்கிறார். இந்த திருகோணமலையில் இந்த சட்டவிரோதமாக நிறுவப்படுவதாக கூறப்படுகின்ற இந்த பௌத்த மதஸ்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த அகற்றப்பட்டதன் பிற்பாடு ஊடகவியலாளர்களுடைய ஒரு சந்திப்பின் போதுதான் இந்த அம்பிட்டிய தேரர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் இந்த புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தர்ம லட்சணையுடைய புத்தர் சிலையை காவல்துறையினர் எவ்வாறு எடுத்து சென்றது, அதே போல இந்த அம்பிட்டிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என்று தெரிவித்திருக்கக்கூடிய அம்பிட்டிய தேரர் இது ஒரு முழு நாட்டின் இந்த பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்று சொல்லியும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளித்திருக்கக்கூடிய நிலையில எந்த அரசாங்க தலைவர்களையும் விகாரைகளுக்கு அழைத்து வந்து ஆசி பெற வேண்டாம் என்று சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறும் மகாநாயக்க தேரர்களிடம் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இப்படியாக அப்ப இருக்கக்கூடிய காலத்துல இந்த புலிகளால் தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்படுவதாகவும் அச்சமின்றி நாட்டிற்கு தான் அறிவிப்பதாகவும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை இந்த சுமணரத்ன தேரர் விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக அதுவும் இந்த திருகோணமலை வளாகத்தில் அத்துமீறிய இந்த புத்தர் சிலை தொடர்பாக ஏராளமான கருத்துக்கள் தற்போது இந்த சமூக ஊடகங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் தொடர்ச்சியாக நடப்பு விவகாரத்தோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் நாளைய தினமும் சந்திக்கலாம். நன்றி.